ஓகே. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்மால் அப்டேட் தான். ஆல்ரெடி நம்ப டிஎன்பிஎஸ்சி, ஏஇ அண்ட் ஜேடிஓ சரிங்களா? ஸோ இது 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே. ஒரு சப்ஜெக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஃபுல் சிலபஸும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்டு மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேங்களா? ஸோ அது 2ம் வந்து சேம் தான். ஓகேங்களா? அதாவது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட், ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட், டிஃப்ளெக்ஷன், தியரி ஆஃப் காலம், டார்ஷன் ஓகேங்களா? அடுத்து வந்து எசென்ட்ரிசிட்டி காலம் ஓகேங்களா? பயாக்சியல் காலம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்பா. ரொம்ப 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 முக்கியமான கொஷின் மட்டும்தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக இதுலேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. இந்த பேசிக் கான்செப்ட் நீங்கள் படிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு ஓகேங்களா, அதே டாப்பிக்கில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத ப்ரீவியஸ் இயர் பாருங்கள். ஆல்ரெடி நம்மளும் இந்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோன்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். ஓகேங்களா, அதையும் நீங்கள் ஒரு டைமு பாருங்கள் சரிங்களா, உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு சில டவுட்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகேங்களா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அதுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணி ஆன்சர் கொடுத்தோம் சரிங்களா. எஸ், ஸோ அதனுடைய பேசிக்ஸ் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வேல்யூ ஓகேங்களா. அப்வர்டு பாசிட்டிவ், டவுன்வர்ட் நெகட்டிவ், கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ் ஓகேங்களா. சில கான்செப்ட்ல வந்துங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கிளாக் வைஸ் மூமெண்ட் அப்படின்னு போட்டிருப்போம் சரிங்களா. எஸ், எதுக்காக அப்படின்னா எங்கெல்லாம் வந்து கப்புள் ஆக்ட் ஆகுதோ ஓகேங்களா, பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்காக போட்டிருப்போம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் வந்து ஒரே புக்கு ஓகேங்களா, ஒரே புக்கில் ரெஃபர் பண்ணியிருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லோக்கல் ஆத்தர் புக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைஞ்சிருப்பாங்க ஓகேங்களா. அப்வர்டு பாசிட்டிவ் இந்தமாதிரி ராஜ்புட் ஓகேங்களா, ராஜ்புட் பன்சால்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. அவர் வந்து பாசிட்டிவ் அப்வர்டு வந்து பாசிட்டிவ் வைக்காம சரிங்களா, நெகட்டிவ்னு வச்சிருப்பார் ராஜ்புட் ஓகேங்களா. அதாவது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே வரைஞ்சிருப்பார் ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம். நம்மளோட அசம்ஷன் என்ன அதை பற்றி நீங்கள் சம் போட்டிங்கன்னா போதும், வேலை நீங்கள் வந்து ஈஸியாகவும் கொடுத்துருவாங்க. ரொம்ப டஃப்பாலாம் வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷன் பண்ணுறவங்களாம் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. எஸ், இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இந்த யூனிஃபார்ம் வேரிங் லோடு ஓகேவா. இந்த யூனிஃபார்ம் வேரிங் லோடு இதனுடைய ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் என்னப்பா, 2 டிகிரி ஆஃப் பேரபோலா கரெக்டாக, 2 டிகிரி ஆஃப் பேரபோலா. அப்போது எவ்வளோ நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு வரும், ½ இன்ட்டு W இன்ட்டு L கரெக்டாக. அப்போ இந்த லோடு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஆக்ட் ஆகுது, இதுதான் கரெக்ட் சரிங்களா. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது L/3 ஆர் H/3, இது 2/3 ஆஃப் தி L ஓகே. அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், என்ன ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்லுங்கள், ½ இன்ட்டு W இன்ட்டு L இன்ட்டு L/3 அப்போ WL² டிவைடட் பை 6. அப்போ இதனோட ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன்ஸ் WL/2. இப்போ இந்த ஏரியா ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் என்னப்பா, ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மூமெண்ட்டா. அப்போது இதனுடைய வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கணும், ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அப்படிங்கும்போது WL²/6 நமக்கு வரணும் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ ஓகே. அப்போ ½ இன்ட்டு டோட்டல் லென்த் L, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா WL/2, ரெக்டாங்கிளில் எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்காரு இவர், 1/3 ஆக்குபை பண்ணியிருக்காரு கரெக்டாக, 1/3 நமக்கு ஆக்குபை பண்ணியிருக்காரு. அப்போ நமக்கு என்ன வரும் ஓகேங்களா, சாரி ½ நமக்கு வருது, ட்ரையாங்கிள் இல்லை இல்லைங்களா. எஸ், அப்போ WL² டிவைடட் பை 6 சரிங்களா. எஸ், ஒன்லி ஃபாருங்க, அதாவது பெரபோலிக் ஏரியா ஓகேங்களா, 2 டிகிரி ஆஃப் பெரபோலா, ரெக்டாங்கிள் எவ்வளோ ஆக்குபை பண்ணால் WL²/6. அப்போ இது நமக்கு இப்படி தான் வரணும். இன்னொரு டயக்ராம் எப்படி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, இன்னொன்று எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இதனுடைய சேம், அப்போ இதுக்கும் ஆன்சர் நமக்கு என்ன சொல்கிறீங்க, இப்படி தான் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, இப்படியே வராதா அப்படின்னு கேட்குறீங்க சரிங்களா. அப்போ சரி ஓகேப்பா, அப்போ இதனுடைய ஷியர் ஃபோர்ஸ் ஏரியா என்னடுங்க, இதுதானே வரும், சேம் இதே வேல்யூ தான் மறுபடியும் வரும். இப்போது ஆக்சுவலாக நமக்கு இந்த வேல்யூ 2 டிகிரி ஆஃப் பெரபோலா தான் வரும், பட் திஸ் வேல்யூ இஸ் கம்மிங் லைக் திஸ் ஓகே. திஸ் இஸ் தி ஆக்குபையிங் 2/3 ஆஃப் தி ரெக்டாங்குலர் ஏரியா ஓகேங்களா. போட்டு பாருங்கள் கரெக்டாக வரும் சரிங்களா. சரி ஓகே, போட்டே பார்க்கலாம். WL/2 இது 2/3 ஆஃப் L, அப்போ WL², 2 கேன்சல் ஆகிமா 3 கரெக்டாக. அப்போ என்னோட ஏரியா எடுங்கப்பா 2/3, சேம் அதே WL/2 தான் சரிங்களா. L வேறு என்ன இருக்கிறணும், ஏரியா அவ்வளோதான் முடிஞ்சு, 2 கேன்சல் WL²/3 வந்துருச்சா. எஸ், அப்போ ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமை மேட்ச் பண்ணணும் சரிங்களா. எஸ், அப்போ இதுக்கு பெண்டிங் டயக்ராம் எப்படி சொல்லணும், 3 டிகிரி ஆஃப் பெரபோலா ஓகேங்களா. எஸ், அதாவது N+1 லோடிங் டயக்ராம் லீனியர், N+1 ட்ரையாங்கிளாக இருக்கும் சரிங்களா. லோடிங் டயக்ராமே அங்கே இல்லை அப்படின்னா நம்மளோட பெண்டிங் டயக்ராம் வந்து லைனாக இருக்கும் சரிங்களா, லோடே இல்லை அப்படிங்கும்போது. ஸோ அதனால் வந்து சேம் கான்செப்ட் நம்ம அப்படியே டீச் பண்ணியிருப்போம். கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை,
காமன் ஓகேங்களா. டவுட் வரது எல்லாத்துக்கும் காமன் சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த டவுட் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்டிங் மூமெண்ட் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கப்புள் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது கன்ஃபியூஷன் வரும்பா எல்லாருக்குமே. ஏன்னு கேட்டோம் அப்படின்னா ரியாக்ஷனே லோடே கொடுக்காம ரியாக்ஷன் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா. ஒரு கப்புள் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கப்புள் எம் ஆக்ட் ஆகிட்டு இருக்காரு. ஓகே, எஸ். இப்போ இது ஏ, இது பி. இது ஒரு பேசிக் கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. எஸ். அப்போது ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி என்ன, ஏதாச்சும் லோடு ஆக்ட் ஆகுதா ஃபஸ்ட்டு இங்கே ஏதாச்சும் லோடு டபிள்யூன்னு ஏதாச்சும் ஆக்ட் ஆகுதா, அப்வோர்டு ஃபோர்ஸ் டவுன்வோர்டு ஃபோர்ஸ் ஏதாச்சும் ஆக்ட் ஆகுது இல்லை. மூமெண்ட்டு வேறு சரிங்களா. மூமெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு தி ஃபோர்ஸஸ். ஓகேங்களா. எஸ், திஸ் இஸ் ஃபார் கப்புள். ஓகே, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸில் அப்போது ஏதாச்சும் ஆக்ட் ஆகுதா இல்லை, ஜீரோ. அப்போது இந்த இடத்துல ஆர்ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஆர்பி. உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் சரிங்களா. இது ஆர்ஏ மைனஸ் ஆர்ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர்பின்னு எழுதிக்கோங்க, இல்லை ஆர்ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஆர்பின்னு எழுதிக்கோங்க. இதை நமக்கு ஈஸி, ஃபஸ்ட் இதை எழுதிக்கலாம். ஓகேங்களா. அப்போது இதனுடைய பெண்டிங்கும் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் என்ன, பெண்டிங்கும் டயக்ராம் என்ன வரையலாம் இப்போ. ஓகேங்களா. எஸ். இப்போ பாருங்கள், நான் ஃபைண்ட் அவுட் தி ஃபஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம். டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ, சம்மேஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ இஸ் ஈக்குவல் டு, எல்லாத்துக்கும் சேம் கான்செப்ட் இதுதான்ப்பா சரிங்களா. கப்புள் வந்து இங்கே ஆக்ட் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு கிளாக் வைஸ் கப்புள், ஆன்டி கிளாக் வைஸ் கப்புள் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். கான்செப்ட் இதுதான், பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். அப்போது பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ ஈக்குவல் டு 0. நவ் ஆர்பி ஓகேங்களா. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கிளாக் வைஸ் மூமெண்ட். வாட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட், இங்கே ஆக்ட் ஆகிறாரா, இவர் யார், இவர் கிளாக் வைஸ் சரிங்களா. இப்போ இது பாருங்கள், ஆர்பி இன்ட்டு ஓகேங்களா, ஆர்பி இன்ட்டு லென்த்து. ஓகேங்களா. அப்போது ஆன்டி கிளாக் வைஸ் ஆர்பி இன்ட்டு லென்த் இஸ் ஈக்குவல் டு கிளாக் வைஸ் மூமெண்ட் இஸ் எம். அப்போ ஆர்பி இஸ் ஈக்குவல் டு வாட், எம் பை எல். கரெக்டா. ஆர்பி ஈக்குவல் டு எம் பை எல். அப்போ ஆர்ஏ வேல்யூ நமக்கு என்ன, மைனஸ் எம் பை எல். அவ்வளோதான் சரிங்களா. எஸ், ஆர்ஏ வேல்யூ மைனஸ் எம் பை எல், ஆர்பி வேல்யூ ப்ளஸ் எம் பை எல். ஓகேங்களா. எஸ். அப்போது அப்வோர்டு போயிட்டே இருக்கார் இவர் பாட்டுக்கு, எம் பை எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ் வந்து போயிட்டே இருக்கு. டவுன்வோர்டுனாலும் ஓகே தான் சரிங்களா. எஸ், நான் அப்வோர்டு போட்டுக்கிறேன், இதை பாசிட்டிவ். ஓகேங்களா. அப்படியே போயிட்டே இருக்கும், ரெக்டாங்குலர் மாதிரி போயிட்டே இருக்கு. சடனாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் எம் பை எல்னு போயிட்டே இருக்கு சரிங்களா. எம் பை எல் எந்த ஒரு லோடாச்சும் ஆக்ட் ஆகிட்டு இருக்குங்களா, எதுவுமே கிடையாது சரிங்களா. கப்புள் தான் ஆக்ட் ஆகுது. கப்புள் எங்கே சேஞ்ச் ஆகணும், பெண்டிங் மூலையிலேருந்து சேஞ்ச் ஆகணும் சரிங்களா. போயிட்டே இருக்க சடனாக இந்த இடத்துல வந்து ப்ளஸ் எம் பை எல், அப்போ 0. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இஸ் இதுதான்ப்பா, ரெக்டாங்குலர் ஷேப். ஓகேவா. எஸ். அப்போ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எங்களுக்கு வரும். சப்போர்ட்டில் பெண்டிங் மூமெண்ட் என்னப்பா, 0 சரிங்களா. வாட் இஸ் த பெண்டிங் மூமெண்ட் அட் சென்டர், மல்டிபிள், அவ்வளோதான். ஓகேங்களா. ஆர்ஏ இன்ட்டு லென்த், ஆர்ஏ இன்ட்டு வாட் இஸ் த லென்த், லென்த் என்னப்பா இந்த இடத்துல, ஆர்ஏ வேல்யூ பாருங்கள், ஆர்ஏ வேல்யூ எம் பை எல் ஆர் மைனஸ் எம் பை எல் இன்ட்டு எல் பை 2. அப்போ எம் பை 2, இது 0, இந்த இடத்துல எம் பை 2. மறுபடியும் இந்த இடத்துல எம் ஆக்ட், அப்போ டவுன்வோர்ட் நமக்கு என்ன வரும், ப்ளஸ் எம் பை 2, இது மைனஸ் எம் பை 2வா, இல்லை ஓகே, இது எம் பை 2 இப்படி வச்சுக்கோங்க. மறுபடியும் இந்த இடத்துல வாங்க, ப்ளஸ் எம் பை 2 சரிங்களா. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 லீனியர் ட்ரையாங்கிள் 1 பாயிண்ட் ஆஃப் தி கான்ட்ராஃப்ளெக்சர் அப்படின்னு வரும் சரிங்களா. பேசிக் கான்செப்ட் வந்து இதுதான்ப்பா. எந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் வருதோ அந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட்டில் டயக்ராம் சேஞ்ச் ஆகும். எந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் வருதோ அந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் சேஞ்ச். ஓகே சார், இந்த இடத்துல எனக்கு ஒரு பீன்னு ஒரு லோடு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ இங்கே நீங்கள் பீன்னு போடணும் சரிங்களா. அப்போது இது வரலாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கீங்க, எம் பை எல், மறுபடியும் இந்த இடத்துல பீன்னு வருது, அப்போ டவுனோட கீழே இறங்கும், அப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்பார், போயிட்டு மறுபடியும் ரெக்டாங்கிள் வந்துடும் சரிங்களா. ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதையே நம்ம டிஸ்கஸ் பண்ணி போட்டிருப்போம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஓகேங்களா. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பார்த்துடலாம். மெக்கானிக்ஸ் ஆஃப் சிலபஸ் படி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஆர் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் முடிஞ்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் தான் நினைக்கிறேன். எஸ். ஓகேங்களா. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்துடலாம். ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ டாபிக். ஈஸியாக நீங்கள் மார்க் தட்டிடலாம் சரிங்களா. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், இந்த விஸ்காசிட்டி, ஹெட் லாஸு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் சரிங்களா. ஸோ அதை மட்டும் தான் வந்து பேசியிருப்பாங்க. இந்த ஓப்பன் சேனல் ஃபுல்லாக நான் 2 கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம். ஓகேங்களா. 3 மார்க் கன்ஃபார்ம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேங்களா. அதாவது எது எக்கனாமிக்கல் செக்ஷன் என்ன சரிங்களா, கிராவிட்டி சிஸ்டமா என்ன சிஸ்டம் அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு பேசிக்கான கொஸ்டின். ரொம்ப அப்படியே ஒரு கதை கேட்குற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. எப்பயுமே நம்ம சொல்கிறது தான், ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்கிறது கிடையாது சரிங்களா. பேசிக் கான்செப்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. பேசிக் கான்செப்ட் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி நான் படித்து முடிச்சுட்டேன் மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி. ஓகேங்களா. பேசிக் கான்செப்ட் என்ன, இந்த கொஷினில் என்ன தான் எந்த லெவலில் கொஷின் கேட்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. 2. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிங்க. ஓகேங்களா. ஸோ நான் வந்து டிஎன்பிசி ஏஐக்கு படிக்கிறேன், கேட் சிலபஸ் எடுத்து வச்சு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது சரிங்களா. அந்தளவு கொஷின் வந்து டஃபாக படிக்கக்கூடாது. ஓகேங்களா.
கேட்டுக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னா, அந்த லெவலுக்கு படிக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சி ஏஇ எழுதிடலாம். அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. அப்ப அது என்ன மாரி கொஸ்டின் கேட்குறீங்க? அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா என்ன குடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. சரிங்களா? என்ன அந்த டேட்டாவ எடுக்க தெரியும் நமக்கு ஃபர்ஸ்ட்டு. சரிங்களா? என்ன குடுத்துருக்காங்க? கொஸ்டின் வந்து புரிஞ்சு அதாவது படிச்சு புரிஞ்சுக்க தெரியணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? என்ன கொஸ்டின் குடுத்துருக்காங்க? என்ன கேட்குறாங்க? அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன பார்த்துக்கிட்டு ஏபிசிடி தேடிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எல்லாமே படிச்சிருப்போம். சரிங்களா? நமக்கு ஃபார்முலாவும் தெரியும். கான்செப்ட்டும் தெரியும். ஆனா, நமக்கு வந்து போட்டு ஆன்ஸர் எடுக்க தெரியாது. சரிங்களா? இப்போ எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சம்மு சால்வ் பண்றோம்னா ஓரளவு தெரிஞ்சுக்கணும்பா. சரிங்களா? சம்மு சால்வ் பண்ற கான்செப்ட்லாம் நீங்க வந்து தெளிவா படிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஒரு சம்மு படிச்சீங்க அப்படின்னா, நீங்க ஏகப்பட்ட தியரி கொஸ்டின் வந்து எடுத்துறலாம். சரிங்களா? ஸோ அது மாரி தான். சம்மு சால்வ் பண்ணும்போது டேட்டா எடுங்க, ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, ஆன்ஸர் பாருங்க. அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் படிச்சு முடிச்சுட்டீங்க, கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டீங்க, மறுபடியும் ரிவிஷன். சரிங்களா? ரிவிஷன் அதுக்கப்புறம் டெஸ்ட். டெஸ்ட் மீன்ஸ் நீங்க போய் டெஸ்ட் பேஜஸ் வாங்கணும் ஒண்ணுமே தேவையில்ல. சரிங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு சாரி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். சரிங்களா? எஸ்எஸ்சி கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன்ல போட்டா நெறைய டெஸ்ட் வருதுப்பா. சரிங்களா? அதெல்லாம் நீங்க எழுதிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த சப்ஜெக்ட்ட நம்ப முடிப்போம். சரிங்களா? அந்த டெஸ்ட்ட பத்தி இன்னொரு பிளான் இருக்கு. ஸோ அத நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஷெட்யூல போடுங்க. ஷெட்யூல போட்டு படிங்க. ஓகேங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ சோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.